நெல் சாகுபடி தொடர்பான ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்க நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஒன்று யுனெஸ்கோ அமைப்பால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த அத்தனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அரிசி தொடர்பான ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிப்பதற்கான கள ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். கொல்லிமலை பகுதியில் நடைபெறும் நெல் சாகுபடி தொடர்பான விவரங்களை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். எப்படி பயிரிடணும், எப்படி அறுவடை செய்யணும், அது மாதிரி பராமரிக்க முறையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நானும் அடுத்த தடவை கற்று எழுதும்போது இதெல்லாம் சேர்த்து எழுதிக்கலான்னு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. நெல் நடவு முறையிலிருந்து அறுவடை வரையிலான சந்தேகங்களையும் விவசாயிகளிடமும் வேளாண் அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தனர். இதுபோன்ற நேரடி கள ஆய்வுகள் மாணவர்களுக்கு விவசாயத்தின் மீதான ஆர்வத்தை தூண்டும் என்றும் வேளாண் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு இயற்கை உணவு நம்ம உணவு உற்பத்தியினுடைய நோக்கம், நம்மளுடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளப்பட்டது. இது அவங்க ஒரு பாசிட்டிவா எடுத்துக்குவாங்கிற நம்பிக்கை இருக்குது. நெல் தொடர்பான ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்க யுனெஸ்கோவால் தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தின் 3 பள்ளிகளில் இவர்கள் மட்டுமே அரசு பள்ளி மாணவர்கள். இவர்களது ஆய்வுக் கட்டுரைகள் தேர்வானால் சர்வதேச அரங்கில் அரசு பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்கிறார் அப்பள்ளியின் ஆசிரியர் சந்திரசேகர். சர்வதேச அளவிலான ஒரு சிறு திட்டமானது பள்ளி கிடைச்சிருக்கிறது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய வேண்டிய விஷயம். இந்த திட்டத்தின் விளைவாக இந்த பள்ளி அடையக்கூடிய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தோட முடிவில் இந்த திட்ட அறிக்கை சமர்ப்பித்த பின்னாடி இந்திய அளவில் நல்ல அந்த அறிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்டால் இப்பள்ளி மாணவர்களும் பள்ளியில் பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரும் சர்வதேச அரங்குகளில் அவங்களோட ஆய்வு அறிக்கையை அல்லது ஆய்வு கட்டுரைகளை அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாணவர்களின் ஆய்வுக் கட்டுரை யுனெஸ்கோவால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் இதை வாய்ப்பாக கொண்டு நெல் சாகுபடியின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறையினர் கற்றுக்கொண்டது வரவேற்கத்தக்கதே என்கின்றனர் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி.